ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன
இருக்காரு 229 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 32 இருக்குது. அதே போல் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 67 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தினேஷ் கார்த்திக் இந்த பிச்சில் மொத்தமாக 30 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 802 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 25 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 90 ரன் அடிச்சிருக்காரு, 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீஸ் டாப்லி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் எதுவுமே ஆடலை. லேட்டஸ்ட்டாக விளையாடினா 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து மயான் டாகர் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் 1 மேட்ச் மட்டும் தான் ஆடிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேட்ச்சில் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. முகமது சிராஜ் இந்த பிச்சில் 8 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் வெறும் 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அடுத்து யாஷ் தயால் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மணிபால் ரொம்ப்ளோர் இந்த பிச்சில் 1 இன்னிங்ஸ் மட்டும் தான் ஆடிருக்காரு, 1 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 2 மேட்ச்சில் 50 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 25 இருக்குது. அடுத்து அனுஜ் ரவாத் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் எதுவுமே ஆடலை. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 73 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 18 இருக்குது. ஆர்சிபி டீம் பிளேயர்லேருந்து நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி எடுத்துக்கோங்க, பாப் டூப்ளிசிஸ் எடுத்துக்கோங்க, மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க, கேம்ரோன் கிரீன் எடுத்துக்கோங்க. அடுத்து பவுலிங் லிஸ்ட்டில் முகமது சிராஜ், யாஷ் தயால் எடுத்துக்கோங்க. டாப்லி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் கொடுத்துருக்க இந்த பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுதோ அந்த பிளேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.